வணக்கம், வெல்கம் டு மை பாட்காஸ்ட் சேனல் பிளாக் டீ. சரி, ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டோமே, ஒரு எபிசோடு கூட போடலையே அப்படிங்கிற ஒரு மன நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, ஆல்ரெடி ஒரு 4 நாளை வேஸ்ட் பண்ணிட்டேன். கண்டென்ட் வரட்டு பாயிண்ட் வரட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 4 நாள் சக்ஸஸ்ஃபுல்லி வீணடிச்சிட்டேன். சரி, நீ கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஹவு டு அவாய்ட் நெகட்டிவ் தாட்ஸ், ஹவு டு அவாய்ட் நெகட்டிவிட்டி. அதுக்காக தானே, பதிலுக்காக தானே வெயிட் பண்ணுறீங்க. அது எங்கே இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இப்போது. கடினமான ஒரு விஷயமா இருந்தாலும் அது உண்மை கைஸ். நெகட்டிவ் தாட்ஸுங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம ஏதோ ஒரு ப்ரெஷருக்குள்ளே வந்து இப்போது கண்டிப்பாக எல்லாருமே மாட்டியிருக்கோம். சின்ன வயசுலேருந்து சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ மோட்டிவேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க, பிடிச்ச வேலையை செய்ய, அது வந்து உனக்கு நிம்மதியாக இருக்கும்னு எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு வந்து எனக்கு வேலை செய்கிறதே பிடிக்காதுடா, அதில் என்னடா பிடிச்ச வேலை அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி ஆட்கள்லாம் இருந்தால் கண்டிப்பாக யோசிப்பாங்க. யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் சும்மா ஓடணுங்கிறது, ஒரு பர்பஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழணுங்கிறதே வந்து இட்ஸ் வே ஆஃப் டூ காம்ப்ளிகேட்டிங் த லைஃப். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இப்படியும் பார்க்கலாம். இப்போ நான் வேலைக்கு போயே ஆகணும், இதை வந்து இந்த ஒரு நீடை வந்து நான் பூர்த்தி செஞ்சே ஆகணுங்கிறதெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பு தான். சரி, இந்த மாதிரி பண்ணியே ஆகணும், ஏன்னா இது வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது. பர்பஸ் இல்லைனாலும் பர்பஸை வந்து வளர்த்திக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஃப்ரஸ்ட்ரேஷன், டென்ஷனுகள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறையவே ஸ்டாக் இருக்கும். ஆனால் இதே அப்படி பேரலல் யூனிவர்ஸாக அப்படி ஒரு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, ஒரு 5வது 6வது நம்மலாம் படிக்கும்போது நம்மளுக்கு அதிகபட்சமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ இல்லை டென்ஷனோ இல்லை டிஸப்பாயின்மெண்ட்டோ எதில் இருக்கும்? ரொம்ப சின்ன விஷயத்துக்காக இருக்கும், ரொம்ப சில்லியான விஷயத்துக்காக கூட அது இருக்கலாம். ஏன்னா அப்போது நம்மளுக்கு இருந்த தேவைகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு சோஷியல் ப்ரெஷரையும் நம்ம தலையில் யாரும் போடலை. டென்ட்டும் இருந்துச்சு, பட் ஸ்டில் அது அவ்வளோ தூரம் நம்மளை எஃபெக்ட் பண்ணலை. மிஞ்சி போனால் என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன, படிக்கலைன்னா வந்து கேபிளை கட் பண்ணிடுவேன், இந்த மாதம் கேபிளை கட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுவாங்க. கட்டும் பண்ணுவாங்க. லைக்கு அப்போது வந்து ஜெட்டிக்ஸ் சேனல் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதில் வர பவர் ரேஞ்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை கார்ட்டூன்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து ஸ்கூலுக்கே லீவ் எடுத்துகிட்டு சில எபிசோடெலாம் பார்க்குற மாதிரி, லைக் பார்க்குற அளவுக்கு நம்மளை வந்து ஒரு வசியப்படுத்தி வச்சுருந்தாங்க ஜெட்டிக்ஸ் சேனல். சச் அ வெரி குட் சேனல், ஆல் டைம் ஃபேவரட் ஆஃப் மீ, நாட் ஓன்லி மீ, ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் மெனி பீப்புள். அந்த மாதிரி இருக்கும். சரி, அதை வந்து கட் பண்ணிட்டாங்கன்னா ஐயோ என்னடா, இல்லைனா ரொம்ப டிவி பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு போவாங்க. அப்போது ஒரு டென்ஷன் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டென்ஷன் வந்து நம்ம அழுவோம், அந்த மாதிரி அடம் பிடிப்போம், அந்த மாதிரி பண்ணிட்டுருப்போம். அப்போ வந்து நம்ம இந்த விஷயத்தை, இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தால் கூட இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்போம்? ரொம்ப சுலபந்தான். அப்போ நாங்கள் இருந்த வீட்டில் ஒரு 100 மீட்ரு 200 மீட்ரு சரௌண்டிங்லேயே வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இருப்பானுங்க. ஸோ சும்மா நடந்து போனாலே ஒவ்வொருத்தனையும் கலெக்ட் பண்ணிடலாம். இங்கே போனால் அவன் இருப்பான், இங்கே போனால் இவன் இருப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்த வீடாக இவனை கூப்பிட்டுட்டு அவன் வீட்டுக்கு போய் அவனை கூப்பிட்றது, 3 பேரும் சேர்ந்து இன்னொரு வீட்டுக்கு போய் இன்னொருத்தரை கூப்பிட்டுட்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு சரி, அந்த வயசில் நம்மளுக்கு என்ன அறிவு இருக்கோ அதை பற்றி பேசுறது, யாரா ரெட் ரேஞ்சரு, யாரா க்ரீன் ரேஞ்சருன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறது, இல்லைன்னா வந்து நைட் நேரத்தில் கண்ணாமூச்சி ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்றது, அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அதை விட பெரிய சீரியஸான டிஸ்கஷன் அப்படின்னா எதை யோசிச்சிருப்போன்னா, எஸ்பெஷலி இப்போ இட் இஸ் சாட்டர்டே ஈவினிங் ஆர் சாட்டர்டே நைட்டாக இருந்துச்சுன்னா எதை பற்றி பேசணும்னா, நாளைக்கு வந்து நம்ம
காலையில் கிரிக்கெட் எங்கே போய் விளாட்லாம், யார் கூட விளாட்லாம், யாரெல்லாம் கன்ஃபார்மாக வருவீங்க, சரி யார் கூடயாவது நம்ம பெட் மேட்ச் போகலாமா அந்த மாதிரி. அப்போ வந்து ஒரு கேம்பிளிங் ரேஞ்சில் நம்ம அதை ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு 100 ரூபா பெட் மேட்ச்சுக்காக ஆளுக்கு 10 ரூபா வீட்டில் திட்டு வாங்கிட்டு வந்துட்டு போவோம். போயிட்டு ஜெயிச்சிட்டோம்னா ஆளுக்கு ஒரு ரஸ்னா வாங்கி குடிப்போம். அப்போ வந்து ரஸ்னான்னு விற்கும் நண்பர்களே, 3 ரூபாய்க்கு ரஸ்னா இருக்கும். அதுதான் வந்து ஹை எண்ட் ட்ரிங்க்கு. அடிக்கிற வெயிலுக்கு வாங்கி குடித்தா வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அந்த மாதிரி இது பண்ணிட்டுருப்போம். வெயில், உடம்பு வலி, இது எதுவுமே தெரியாமல், எதுவுமே நம்மளை சோதிக்காமல் இருந்த காலம் அதுதான். கரெக்டாக விளாடுறது மட்டுமே குறிக்கோளாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு சாட்டர்டே எல்லோரும் சொல்கிற மாதிரி சண்டே ஹாலிடேங்கிறத விட சாட்டர்டே நைட்டு தான் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா சண்டே மார்னிங் வரும்போது நம்ம வந்து ஹரிபரியாக எந்திரிக்க தேவையில்லை, ஸ்கூலுக்கு கிளம்பிடும், லேட் ஆயிரும், இது பண்ண தேவையில்லை, ஏதாவது ஹோம்ஒர்க்கு முடிக்கணுங்கிற கமிட்மெண்ட் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆனந்தங்கள் இருக்கும், பயங்கரமான ஆனந்தங்கள்லாம் இருக்கும் நம்மளுக்கு. அப்போ வந்து அதுக்காகவே வந்து தூக்கமே வந்தால் கூட அதை ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் தூங்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஜெட்டிக்ஸ் சேனலை பார்க்குறது. திருப்பி நைட்டு பஸ் லைட்டியரு, கேலக்ஸி ஃபுட்பாலு, ட்ராகன் பூஸ்டரு, அப்புறம் டைம் ஃபோர்ஸ், ஒவ்வொரு காலையிலேருந்து போட்ட எபிசோடெலாம் ரீகேப் மாதிரி நைட்டும் ப்ளே பண்ணுவாங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணி அதை பார்த்து அப்படி ஒரு டெஸ்பரேட்டாக, அது எப்படி சொல்கிறது, செம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அதுவே ரொம்ப நேரம் முழிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சண்டே எழுந்திரிச்சோம்னா எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், அப்போ கூட நம்மளுக்கு ஒரு எப்போவுமே எழுந்திரிச்சு பழக்கம் இருக்கும். டக்குன்னு முழிச்சிட்டு ஐயோ இன்றைக்கி லீவு அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு மறுபடியும் திருப்பி தூங்குறதுக்கு போகிறது வந்து செமையாக இருக்கும். ஆக்சுவலாக எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க மோஸ்ட்லி. ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அப்படியே ஒரு சண்டே மார்னிங் போகிறோமா, விளையாடுறோமா, மத்தியானம் அவன் வீட்டுக்கு போனால் நான் வெஜிடேரியனாக இருந்தால் நல்ல ஒரு நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு டிவியில் ஏதாவது இந்த மாதிரி டைனோசரஸ், இல்லைன்னா என்ன மாதிரி படம், அர்னால்டோட படம் டெர்மினேட்டர், அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது ஹாலிவுட்டோட தமிழ் டப்பிங்கை வந்து போடுவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் நம்ம கண்டு மகிழலாம். அப்படி இல்லைன்னா தமிழ் படங்களே வந்து மதுமதி, அப்புறம் மாயா, அந்த மாதிரியான படம்லாம் போடுவாங்க. சண்டே ஆச்சுனாலே அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்பெஷலாக இருக்கும். கேடிவி, சன் டிவிலாம் பயங்கரமாக போடுவாங்க. ரொம்ப அப்படியே ரிலாக்ஸாக இருந்துட்டு ஈவினிங் ஆச்சுன்னா மறுபடியும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையாக போய் கலெக்ட் பண்ணிட்டு ஏரியாவுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் சேர்ந்து எல்லோரும் ஒரு 10 ரூபா எங்கேருந்தா வாங்கிட்டு வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் காளான் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வர வழியில் நடந்து வந்துட்டு அது ஒரு செம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். எப்படின்னா வாரம் ஃபுல்லாக வந்து நம்ம ஏதோ வேலைக்கு போயிட்டு இருந்ததாகவும் அந்த ஒரு நாள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்காக நம்ம ரொம்ப ரிலீஃபாக இருந்த மாதிரியும், அந்த மாதிரி வெறும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே நம்மளுக்கு அந்தளவுக்கு இருந்திருக்கும். அப்படி அது கூட பத்தாமல் மண்டே காலையில் எப்படி லீவ் போடலாங்கிற தாட்ஸ் எல்லாம் வந்து சண்டே ஒரு 100 விதமான ஐடியாக்கள் வரும் நம்மளுக்கு. ஒருவேளை வெங்காயத்தை இங்கே வச்சுட்டு தூங்கினா நம்மளுக்கு காய்ச்சல் வந்துடுமோ, இருந்துடலாமோ, இல்லை காலையில் எழுந்திரிச்சு வயிறு வலின்னு சொல்லிடலாமோ, ஏதாவது ஒன்றும் இல்லை லேட்டாக கிளம்பி பஸ்ஸை விட்டுடுன்னு சொல்லிடலாமோன்ட்டு பல 100 தாட்ஸ் நம்மளை தூங்கவே கூடாது சண்டே நைட் ஆச்சுன்னா. அப்படி மண்டே மட்டும் லீவை போட்டோன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். லீவ் கிடச்சிருச்சுன்னா. அப்படி கிடைக்கலனா ஸ்கூலுக்கு போயிட்டு எப்பட்றா அந்த நாளை ஓட்டுறதுன்னு யோசிச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்போம் மெதுவாக. தென் அகெயின் நம்ம சந்தோஷ் மாதிரி வீக் டேஸ்லாம் என்ன பண்ணுவீங்க, வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவேன், வீக்கெண்டில் வந்து பார்ட்டி பண்ணுவேன், என்ஜாய் பண்ணுவேங்கிற மாதிரி தான் அந்த ஒரு ஃபேஸ் வந்து இருந்துச்சு அப்போ. ஸோ அப்போதைக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு இவ்வளோ தான் சொல்யூஷனே. இவ்வளோ தான். நம்மளுக்கு பெருசாக ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை கூட அப்போ தெரிஞ்சிருக்காது. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனுங்கிற வார்த்தைலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ ஏதோ ஒரு கோபம், நம்மளுக்கு பிடிக்காத, நம்ம ஏதோ பண்ண விட மாட்டுறாங்க, டிவி பார்க்க விட மாட்டுறாங்க, வெளியே விளாட போனால் திட்டுறாங்க, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறத அதே பெருசாக யோசிச்சு நம்ம ஜெயம் ரவி மாதிரி டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அவ்வளோதான். அது ஒரு
ரொம்ப சுலபமாக அதை நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுது அப்போது. ஏன்னா அப்போ நம்மளுக்கு வேறு எந்த ப்ரெஷரும் இல்லை தலையில். அதனால் இப்படி அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்லேயே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்போம். அப்புறமா பெருசாகும்போது எது வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து தடுக்குது அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருமே அவைலபிளாக இல்லாமல் போகிறக்கான சூழ்நிலை வந்து உருவாச்சு. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தங்க கூட வேலை செய்கிறவங்க, கூட படிக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவைலபிள் நம்ம அந்த வயசில் இருந்த மாதிரி ஒரு அவைலபிலிட்டி வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிடும். வேலைக்கு போகணும், அப்பா இது சொல்கிறாரு, அதை கொடுக்கணும், இதை படித்தே ஆகணும், இதை படித்தா தான் அப்போ வந்து நான் இது இப்படி ஆவேன், இதுக்கப்புறம் மேலே படிக்கணும், அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ஃபேஸாகவே இருந்தால் கூட தட் வில் டோட்டலி பாஸ் அவர் நார்மல் லைஃப் அப்படிங்கிறது தான் வாட் ஐ ஃபீல். இதை வந்து டிமோட்டிவேஷன் மாதிரியே கூட இருக்கலாம் நான் சொல்கிறதெல்லாம், பட் ஸ்டில் திஸ் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். எண்ட் ஆஃப் த டே வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டோம்னாலே அதுவே வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஓகேடா, வந்ததுக்கு நன்றி, வந்தது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு வாரம் ஃபுல்லாக 6 நாள் வேலைக்கு போயிருப்போம், ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுற சான்ஸ் மட்டும் கிடச்சுன்னா அது ஒரு ரொம்ப ப்ரெஷியஸான டைமாக இருக்கும். திஸ் இஸ் ஹவ் நம்ம பேரலல் யூனிவர்ஸில் வந்து இதே விதமான பிரச்சனைகள்லாம் லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஹேண்டில் பண்ணிட்டு ஜாலியாக போனவங்க தான். அதை ஒரு செகண்ட் நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஸ்டில் வி ஹாவ் மெனி சாய்ஸஸ் டு மேக் திஸ் ஹேப்பன். அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்போ என்னடான்னா அப்போ இருந்த அளவுக்கு சுலபமான பிரச்சனைனால ஆனால் இந்த வயசுக்கு ஏற்ற பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு எப்படி அந்த வயசுக்கு எத்தனை பிரச்சனை எல்லாம் அப்போ இருந்துச்சோ அதே மாதிரி இந்த வயசுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குமோ அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அப்போ அதுக்கான சொல்யூஷன் நம்ம என்னெல்லாம் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம் ஹார்ட் வைஸில் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா we might find some solution to be like not happy, at least ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். இது சொல்கிறது யார் அப்படின்னு கேட்டால் இதை வந்து பண்ணவே தெரியாத ஒரு ஆள் நான் வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்டில் ட்ரைங் மை பெஸ்ட் அண்ட் ஃபிகரிங் இட் அவுட். அதான் நண்பர்களே, நம்மளுக்கு இருக்கும் பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யுது. நம்மளுக்கான சொல்யூஷனும் இருக்குது. கண்டிப்பாக சொல்யூஷன் சொல்ல முடியாது, ஒரு எஸ்கேப் ஃப்ரம் த ப்ராப்ளம், ஆர்ட் ஆஃப் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த கரண்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது இட் வில் ரியலி ரெடியூஸ் அவர் so called stress and frustration or depression, whatever you call it. அது குறைக்கிறதுக்கான எல்லா சாத்தியப்பாடுகளும் இருக்குது. அதனால் ரொம்ப இதாக இருக்கா, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுங்கள், டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஒரு டீயை குடிங்க, திருப்பி வாங்க, கெட் பேக் டு யுவர் லைஃப். இது எனக்கே தெரியும்டா அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்லலாம். பட் ஸ்டில் நான் இது ஏன் பாட்காஸ்ட்டு, நான் இப்படி தான் பேசுவேன், அதனால் பேசிகிட்டு இருக்கேன், கேளுங்க. யா எஸ் கைஸ், இது ஒரு சூப்பர் டூப்பரான ஆரம்பமானு தெரியல ஃபஸ்ட் எபிசோடுக்கு. ஜஸ்ட்டு செக், இதனோட வாய்ஸ் செக் மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் எப்படி என்னால் பேச முடியுதா, ஒரு ரெக்கார்டர் ஆரம்பித்து அதை பற்றின கான்சியஸ் இல்லாமல் பேச முடியுதான்னு பார்க்குறேன். பட் அப்பப்போ கான்ஷியஸ்னஸ் வந்துச்சு, சில நேரத்தில் அப்படியே ஹார்ட்ஃபெல்ட்டாகவும் பேசிகிட்டு இருந்தேன். சந்திப்போம். இனிமேல் நாட்களை இந்த மாதிரி வீணடிக்காமல் கொஞ்சமாக வீணடிச்சுட்டு சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் வந்து உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். பாய் பாய். பிளாக் டீ குடிங்க, குடிக்காமல் இருங்க. சில் கைஸ், பாய் பாய்.